அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஏற்கனவே ஸ்கூல் புக்கில் 12th எக்கனாமிக்ஸில் வந்து நம்ம வறுமை அப்படின்ற ஒரு டாபிக் வந்து பார்த்தோம். அது பார்க்கும்போதே நான் சொல்லியிருந்தேன், வறுமை பற்றி நம்ம நிறைய இன்னும் படிக்க வேண்டியிருக்கு. அதோட ஃபேக்டராக நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வறுமையை அளவிட பயன்படுற குறியீடுகள் என்னென்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மல்டி பாவர்ட்டி டைமென்ஷனல் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ்னு சொல்கிறோம். இது வந்து எம்பிஐன்னு சொல்லுவாங்க. இதை 2010 கொண்டு வந்தாங்க. இதில் வந்து கல்வி, சுகாதாரம், வாழ்க்கை தரம் இதை 3 அடிப்படையாக வச்சுக்கிட்டு ஒரு 12 குறியீடுகளை வந்து கொடுக்குறாங்க. அந்த குறிகாட்டிகளை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு நாட்டோட வறுமையை வந்து அளவிடுறாங்க. ஓகேவா? அப்போ மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ்னால் என்ன? ஒரு வறுமை அப்படின்றது வெறும் காசு இல்லாத இருக்கிறது மட்டும் வறுமை கிடையாது. ஒரு மனுஷனுக்கு காசு மட்டும் முக்கியம் இல்லை, கல்வி, சுகாதாரம், வாழ்க்கை தரம் இது 3லையும் ஒரு 12 குறிகாட்டிகளை வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, பாவர்ட்டியை வந்து அளவிடுறாங்க. அதுதான் வந்து மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ். இது 2010 கொண்டு வரப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் கினி குணகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, இன்கம் இன்இக்வாலிட்டி. ஒருத்தர் வந்து கோடி கணக்கில் சம்பாதிக்கும் போது இன்னொருத்தர் 100 கணக்கில் சம்பாதிப்பார். அப்போ இவங்க 2 பேருக்கு நடுவில் என்ன இருக்குது, ஈக்குவாலிட்டி இல்லை. அதை வந்து கணக்கு பண்ணுறது தான் வந்து கினி குணகம் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து 0லேருந்து 1 வரைக்கும் வேல்யூ வந்து இருக்கும். 0 அப்படின்னா சமத்துவமாக இருக்குது, 2 பேரும் ஒரே மாதிரி சம்பாதிக்கிறாங்க, அப்போது இந்த நாடு வறுமையில் இல்லை அப்படின்றது சொல்கிறோம். அதுவே வந்து 1 அப்படின்னா ஒருத்தர் ரொம்ப பணக்காராக இருக்கார், ஒருத்தர் அடிமட்டத்தில் இருக்கார், அப்போது இந்த நாடு வந்து இன்இக்வாலிட்டியோடு இருக்குது அப்படின்றது சொல்லுவாங்க கினி குணகமில். அடுத்தது லாரன்ஸ் வளைகோடு. இந்த லாரன்ஸ் வளைகோடில் பார்த்தீங்க அப்படின்னா 2 லைன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் நடுவில் வந்து நம்மளுக்கு ஸ்டேட் ஆஃப் ஈக்குவாலிட்டி வந்து போகும். சரியா? இந்த லைனை விட்டு எவ்வளோத்துக்கு எவ்வளோ கீழே வருதோ அந்த அளவுக்கு அந்த நாட்டில் வந்து வறுமை வந்து இருக்குது அப்படின்றத சொல்லுவாங்க. ஓகேவா? இன்இக்வாலிட்டி இருக்குது அப்படின்னு. இங்கே பக்கத்துலேயே போச்சு அப்படின்னா ஈக்குவாலிட்டி கொஞ்சம் இருக்குது, அதாவது இன்இக்வாலிட்டி கொஞ்சமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதுவே இந்த லைன் வந்து நல்லா டீப்பாக கீழே இறங்குச்சு அப்படின்னா ஈக்குவாலிட்டி இல்லை, ரொம்ப ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது, வறுமை இருக்குது அப்படின்றத நம்மளுக்கு இந்த லாரன்ஸ் வளைகோடு சொல்லுது. அடுத்ததாக வறுமை கோடு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம நாட்டில் வறுமை கோடுன்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த கோட்டுக்கு கீழே இருக்கவங்களாம் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்க ஏழைகள் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு மேலே இருக்கவங்கள அந்த வளர்ச்சி அடைந்தவர்கள்னு சொல்லுவோம். சரியா? அப்போ வறுமை கோடு அப்படின்றது எதன் மூலமாக கணக்கிடப்படுது அப்படின்னா, நுகர்வு செலவு அடிப்படையில் கணக்கிடப்படுது. உலக வங்கி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, $2.15, ஓகேவா, $2.15 வாங்கும் திறன் சமநிலையில், பர்ச்சேசிங் பவர் பேரிட்டியில் வாங்கினாங்க, அதுக்கு கீழே இருக்காங்க அப்படின்னா அவங்களாம் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்போ வாங்கும் சக்தி சமநிலையில் $2.15 கீழே சம்பாதிக்கிறவங்க எல்லாருமே வந்து என்னவா இருக்காங்க, வறுமையில் இருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்கு. அடுத்ததாக ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். இதுவும் நம்மளுக்கு தெரியும். வறுமை அப்படின்றது வெறும் காசு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த நலனை குறித்து சொல்கிறது. இதுலேயும் நம்மளுக்கு ஆயுட்காலம், கல்வி, தலா வருமானம் இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணி நம்மளுக்கு HDI வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ வறுமையை அளவிடக்கூடிய 4 வழிகள் 5 வழிகள் நம்ம சொல்லியிருக்கோம். MPI, கினி குணகம், லாரன்ஸ் வளைகோடு, வறுமை கோடு, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு தான் ஒரு நாட்டோட வறுமையை வந்து கணக்கு பண்ணுறாங்க. வறுமையை மதிப்பிடப்பட குழுக்கள் இந்தியாவில் என்னென்னலாம் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம நாட்டோட வறுமை எப்படி இருக்குது, வறுமையை அளவிட்டால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், அதுக்கான ஸ்கீம்ஸ் கொண்டு வந்து வறுமையை ஒழிக்க முடியும். அப்போ வறுமையை கணக்கு பண்ணுறதுக்காக இந்தியாவில் கொண்டு வரப்பட்ட முக்கியமான குழுக்கள் வந்து எடுத்து வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து அலேகா குழு. ஓகேவா? இந்த குழு வந்து 1979 வந்து கொண்டு வரப்பட்டது. இந்த குழு தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உணவுக்கு கலோரியை வந்து மதிப்பிடுறாங்க. ஒரு மனுஷன் இந்த கலோரி சாப்பிட்டா இவன் வந்து நல்லா இருக்கான் அப்படின்றத ஃபஸ்ட்டு கணக்கு பண்ண குழு வந்து அலேகா குழு. இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு 2400 கலோரி சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது 2400 கலோரிக்கு கீழே அவங்களுக்கு கிடைக்கிது உணவு அப்படின்னா அவன் வந்து வறுமையில் இருக்கான் அப்படின்னும், நகர்ப்புறத்தில் 2100 கலோரி உணவு ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் வந்து சாப்பிடணும், அதுக்கு கீழே தான் அவனுக்கு கிடைக்குது, 2100 கலோரி கூட அவனால் அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்னா அவன் வந்து வறுமையில் இருக்கான் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போது அலேகா குழுக்கு என்ன விஷயன்றதை தெரிஞ்சுக்கிறோம். 1979 ஃபஸ்ட்டு கலோரியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. வில்லேஜில் 2400, டவுனில் 2100.
அடுத்தது லக்தவாலா குழு, இது வந்து முக்கியமான ஒரு கமிட்டி தான். இது 1993 வந்து கொண்டு வரப்பட்டது. இதில் இவங்க கலோரியும் சேர்த்துக்கிறாங்க. இது கூடவே நுகர்வோர் விலை குறியீடு நம்ம சொன்னோம் இல்லையா, கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ், இதையும் சேர்த்துக்கிறாங்க. ஓகேவா, லக்தவாலா குழுவில் கலோரி ப்ளஸ் நுகர்வோர் விலை குறியீடு எடுத்துக்கிறாங்க. இது வந்து ஒரு மாநிலத்துக்கும் வேறு மாதிரி கணக்கு பண்ணாங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. லக்தவாலா குழுவில் இந்தியா ஃபுல்லாக ஒரே மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணாங்களா வறுமையை கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னா இல்லை. அவங்க வந்து ஒரு ஸ்டேட்டுக்கும் இது வந்து டிஃபர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை 2 விதமாக கணக்கு படிச்சாங்க. கிராமத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது அக்ரிகல்ச்சரல் லேபரை வச்சு சிபிஐ கணக்கு பண்ணாங்க. அதே அர்பனில் வந்து இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸை வச்சு சிபிஐ வந்து கண்டுபிடிச்சாங்க. சிபிஐ அப்படின்னா நுகர்வோர் விலை குறியீடு, ஒரு நுகர்வோரால் வாங்கக்கூடிய விலையில் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அடுத்ததாக டெண்டுல்கர் கமிட்டி, இதுவும் ரொம்ப முக்கியமான கமிட்டி. இதில் வந்து உணவை வந்து எடுத்துட்டாங்க. ஓகேவா, இதற்கு முன்னாடி 2 பேருமே கலோரி பேஸ்டு அப்படின்னு சொல்லும்போது ஃபுட்டை வந்து பேஸ் பண்ணி எடுத்தாங்க. டெண்டுல்கர் கமிட்டி 2009 கொண்டு வரும்போது இவங்க கல்வி மற்றும் ஆரோக்கியத்துக்கான செலவுகளை மட்டும் கணக்கில் எடுத்துக்கிட்டாங்க. இதில் மிக்சட் ரெஃபரன்ஸ் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறையை வந்து இவங்க கொண்டு வந்தாங்க, நுகர்வு செலவுகளை வந்து கணக்கிடுறதுக்காக. ஓகேவா, இந்த டெண்டுல்கர் கமிட்டியோட குழு வந்து தான் வந்து நம்மளுக்கு வறுமை வந்து 21.9% குறைஞ்சிது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரியா, அடுத்ததாக ரங்கராஜன் கமிட்டி, இதுவும் முக்கியமான கமிட்டி. இதில் வந்து என்ன பண்ணுவாங்க, திரும்பியும் உணவை வந்து சேர்த்துப்பாங்க. உணவு அப்படின்னும் பொழுது அதில் கலோரி மட்டும் இல்லாமல் ப்ரோட்டீன், ஃபேட் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டாங்க. உணவு அல்லாதது அப்படின்னு பொழுது வாடகை, கல்வி, போக்குவரத்து இதெல்லாம் சேர்த்துக்கிட்டாங்க. அப்போது ஒரு நாளைக்கு ஒரு கிராமவாசிக்கு 32 ரூபா அப்படின்னும், வில்லேஜில் அதாவது டவுனில் வந்து பார்த்தீங்க அர்பன்லன்னா 47 ரூபா, அதுக்கு கீழே சம்பாதிச்சா வந்து என்னது வறுமை கோட்டிலுக்கு கீழே இருக்காங்க அப்படின்றத சொன்னார். ஓகேவா, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 29.5% வறுமை வந்து ரங்கராஜன் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷனுக்கு அப்புறம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வறுமையை ஒழிக்க இந்தியாவோட திட்டங்கள். இது வந்து அடிக்கடி எக்ஸாமில் கேட்பாங்க, ஸ்கீம் ரிலேட்டடாக இருந்தாலும் சரி, இல்லை வெறுமனே வறுமையை ஒழிக்க இந்திய அரசின் திட்டங்கள்னே மெயின்ஸில் வந்து கேட்பாங்க. அப்போது இந்தியாவோட திட்டங்களில் ஃபஸ்ட் நம்ம பார்க்குறது எம்ஜி நரேகா. இது வந்து ஒவ்வொரு ஏழை குடும்பத்துக்கும் ஒரு வருஷத்துக்கு 100 நாளைக்கு உத்தரவாதமாக வேலை வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் 3ல் ஒருத்தவங்க வந்து என்னவாக இருக்கணும் அப்படின்னா லேடிஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நீங்கள் வேலைக்கு அப்ளை பண்ணி 15 நாளில் வேலை கிடைக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஊதியத்தை வந்து நீங்கள் பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, அடுத்ததாக தீன் தயாள் அந்தியோதயா யோஜனா, DNRLM அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா, ஏழை பெண்களுக்கு சுய உதவி குழுக்கள் தொடங்குறதுக்கு உதவி பண்ணுறாங்க. தீன் தயாள் அந்தியோதயா யோஜனா. இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சுய உதவி குழுக்களை தொடங்கி அதன் மூலமாக அவங்களுக்கு கடன் கொடுப்பாங்க, பயிற்சி கொடுப்பாங்க, சுய தொழில் தொடங்க ஊக்குவிப்பாங்க. அடுத்ததாக PM முத்ரா யோஜனா 2015 கொண்டு வந்தாங்க, ஏப்ரல் 8. இது வந்து சிறு குறு நிறுவனங்களுக்கு வங்கியில் பிணை இல்லாத கடன் வந்து கொடுக்குறாங்க. இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்த ஒரு செக்யூரிட்டியும் பேங்க்குக்கு கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து பிளான் வச்சுருந்தா மட்டும் போதும் ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு. அதுக்கு வந்து உங்களுக்கு சிறு தொழிலுக்கும் குறு தொழிலுக்கும் என்ன பண்ணுறாங்க, கடன் வந்து கொடுக்குறாங்க. இது எல்லாமே வந்து எதுக்காக கொண்டு வந்தது, வேலைவாய்ப்பு மற்றும் வருமானம். ஒரு வறுமையை ஒழிக்கணும் அப்படின்னா ஒரு நாட்டில் வேலை கிடைக்கணும், வேலை கிடச்சி வருமானம் வந்துச்சு அப்படின்னா அவங்களால வறுமையை வந்து போக்க முடியும். அதனால தான் இந்த எம்ஜி நரேகா, தீன் தயாள் அந்தியோதயா யோஜனா, முத்ரா ஸ்கீம் இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. அதுவே உணவு பாதுகாப்பு அப்படின்னு வரும்பொழுது இன்னும் ஒரு 3 ஸ்கீம் வந்து பார்க்குறோம். உணவு பாதுகாப்பு மற்றும் அடிப்படை தேவைகளை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அப்போ வந்து வறுமையை வந்து ஒழிக்க முடியும். அதில் தான் அந்தியோதயா அன்ன யோஜனா அப்படின்றது வருது. ஓகேவா, இன்றைக்கும் நம்மளோட ஊர்லலாம் நிறைய பேருக்கு இந்த ஸ்கீமில் கார்டு இருக்கும், 35 கிலோ அரிசி கார்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இந்த அந்தியோதயா அன்ன யோஜனா. இதில் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மலிவான விலையில் அரிசி கோதுமை வந்து ரேஷன் கார்டில் கொடுப்பாங்க. அதில் அரிசி வந்து 2 ரூபாய்க்கும் கோதுமை வந்து 3 ரூபாய்க்கும் கொடுக்குறாங்க. அதுவே நம்ம தமிழ்நாட்டில் அந்த 2 ரூபாயுமே வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக வந்து அரிசியும் கோதுமையும் கொடுக்குறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து 2 ரூபா ஒரு அரிசி 1 கிலோ, ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் 0 அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் வந்து அந்தியோதயா அன்ன யோஜனா. இது அந்தியோதயா அன்ன யோஜனா அப்படின்றது என்னது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கீமு.
தமிழ்நாடு அதையும் குறைச்சி என்ன பண்ணுறாங்க, 0 ப்ரைஸ்க்கு கொடுக்குறாங்க. அதுக்கடுத்தது பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா. இதில் ஏழைகளுக்கு உணவு தானியங்களை கொடுப்பாங்க. இதுவும் வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் தான். அடுத்ததாக பிரதம மந்திரியோட உஜ்வாலா திட்டம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 8 கோடி குடும்பங்களுக்கு இது வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்பிஜி வந்து ஃப்ரீயாக எரிவாயு சிலிண்டர்களையும் எரிவாயு அடுப்பையும் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இதில் முக்கியமாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிராமப்புற பெண்களோட நலன் பாதுகாப்பு, அடுப்பு ஊதி ஊதி அவங்களுக்கு நிறைய லங் ப்ராப்ளம்லாம் வருது, அதை சரி பண்ணுறதுக்காகவும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கார்பன் எமிஷன் வந்து குறைக்கணும் அப்படின்றதுக்காகவும் இதை வந்து சொல்லியிருக்காங்க. கிராமப்புற பெண்களோட மேம்பாடு, உடல் நலன் மேம்பாட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து உஜ்வாலா ஸ்கீம். அதுக்கப்புறம் ஒரு இருப்பிடம் சார்ந்த நல்ல விஷயங்களை கொடுக்கணும், உள்கட்டமைப்பில் மேம்பாடு படுத்தணும் அப்படின்னா வறுமை வந்து குறையும். அப்போது அனைவருக்கும் வீடு உதவி, அதுதான் வந்து பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா. அனைவருக்கும் வீடு கட்டுறதுக்கு நிதி உதவி கவர்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஜல் ஜீவன் மிஷன், குடும்பங்களுக்கு வந்து குழாய் மூலம் குடிநீர் 2025 வந்து இவங்களுக்கு வந்து டார்கெட்டாக வச்சுருந்தாங்க இல்லையா, ஜல் ஜீவன் மிஷன் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் PM கிராம சாலை, கிராமங்கள் ஃபுல்லாக சாலை கொண்டு வந்தோம் அப்படின்னா அவங்களால வெளியில் ஈஸியாக சந்தைக்கு வந்து பொருளை எடுத்துகிட்டு போக முடியும். அப்போ வந்து நல்லா விற்று லாபம் பார்த்தாங்க அப்படின்னா வறுமை வந்து ஒழியும். அதனால் கிராமப்புற சாலைகள், உள்கட்டமைப்பில் ஒரு 3 ஸ்கீம் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, ஜல் ஜீவன் மிஷன், அதுக்கப்புறம் பிரதமரின் கிராம சாலைகள். அடுத்து கல்வி மற்றும் திறன் மேம்பாடு. கல்வியும் திறனும் இருந்துச்சு அப்படின்னா அவங்களால ஈஸியாக வேலைக்கு போக முடியும். அதில் தான் தீன் தயாள் உபாத்யாயா கிராமின் கௌசல்ய யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் வந்து கொடுக்குறாங்க. தீன் தயாள் உபாத்யாய கிராமின் கௌசல்ய யோஜனா. இதில் கிராமப்புற இளைஞர்களுக்கு தொழில்முறை பயிற்சி அப்படின்றது கொடுக்குறாங்க. இலவசமாக மதிய உணவு திட்டம் வந்து இன்னொன்று செயல்படுத்துகிறாங்க. அது வந்து இடைநிற்றலை குறைச்சி மாணவர்களுக்கு என்ன பண்ணுறாங்க, சத்துணவு கொடுக்குறாங்க. சரியா? அடுத்ததாக சமூக பாதுகாப்பு திட்டங்கள். இது என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு தேசிய சமூக உதவி திட்டம். இதில் முதியோர்கள், விதவைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஓய்வூதியம் அப்படின்றது கொடுக்குறாங்க. ஆயுஷ்மான் பாரத் உலகத்திலேயே மிகப்பெரிய காப்பீட்டு திட்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஏழை குடும்பங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் மருத்துவ காப்பீடு அப்படின்றது கொடுக்குறாங்க இந்த ஆயுஷ்மான் பாரத்தில். அடுத்ததாக தமிழக அரசோட திட்டங்கள். வறுமையை ஒழிக்க தமிழக அரசு கொண்டு வந்த திட்டங்கள் மட்டுமே வந்து நம்மளுக்கு குரூப் 1ல் 15 மார்க்கில் கூட கேட்குறாங்க. ஓகேவா? அதில் ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்குறது ரீசெண்டாக வந்த தாய் மாணவர் திட்டம். முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அடுத்த 2 வருஷத்தில் தமிழ்நாட்டில் 5 லட்சம் பேர் ஏழ்மையிலும் ஏழ்மையாக இருக்கிற குடும்பங்களை வறுமையிலேருந்து மீட்கணும் அப்படின்றது தான் இந்த தாய் மாணவர் திட்டத்தோட எய்மாக வந்து இருக்குது. ஓகேவா? அடுத்த 2 வருஷத்தில் 5 லட்சம் மக்கள் ரொம்ப ஏழ்மையாக இருக்கவங்கள வறுமையிலேருந்து மீட்கணும் அப்படின்றதுக்காக தான் தாய் மாணவர் திட்டம் அப்படின்றது கொண்டு வந்திருக்காங்க. இதில் யாரெல்லாம் வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க, யாருக்கெல்லாம் அப்படின்னா ஆதரவற்றோர், முதியோர், சிங்கிள் பேரண்ட்ஸு, மாற்றுத்திறனாளிகள், இவங்க 4 பேரை தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு உணவு, கல்வி, வேலைவாய்ப்பு 3மே வந்து கொடுப்பாங்க. இதுதான் தாய் மாணவர் திட்டம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் அப்படின்னு போடுவாங்க. அது வந்து குடும்ப தலைவிகள் அப்படின்னும் பொழுது தகுதியான குடும்ப தலைவிகள், அதை வந்து நீங்கள் சேர்த்துக்கணும். எல்லாருக்கும் வந்து கிடையாது. இதில் வந்து 1.15 கோடி பெண்கள் வந்து பலனடைகிறாங்க அப்படின்றத டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம பொதுவாக எழுதும்போது 1 கோடிக்கு மேலே பெண்கள் வந்து பலனடைகிறாங்க அப்படின்றத எழுதிக்கலாம். அடுத்ததாக மக்களை தேடி மருத்துவம், அதாவது நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் அப்படின்னு சொல்லப்படுற மற்றவங்களுக்கு பரவாத நோய்கள் ஆனால் வந்து அதிகமாக இருக்கிற நோய்கள்னு பார்க்கும்பொழுது நம்மளுக்கு பிபி, சுகர் தான் இருக்குது. ஓகேவா? இந்த ரெண்டும் தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பிபி, சுகர் இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு வீட்டுக்கே போயிட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு தேவையான சுகர், பிபி டேப்லெட்ஸ் வந்து கொடுப்பாங்க, டெஸ்ட் எடுப்பாங்க. ஓகேவா? கன்சல்டேஷன் கொடுப்பாங்க, எல்லாமே வந்து கொடுக்குறாங்க. இதுதான் மக்களை தேடி மருத்துவம் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு வந்து பயனாளிகள்னு பார்க்கும்போது 2.5 கோடி பேர் வந்து பயன்படுறாங்க. அடுத்ததாக புதுமை பெண் திட்டம் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டம். இதெல்லாம் என்ன அப்படின்னா, புதுமை பெண் திட்டம் அப்படின்றது கல்வி மூலம் வறுமையை ஒழிக்க கொண்டு வரப்பட்ட திட்டங்கள். இந்த 2 திட்டமும் அரசு பள்ளியிலேயே வந்து 1ஆவதுலேருந்து 6ஆவது
12வது வரைக்கும் படிச்சுட்டு உயர்கல்விக்கு போகிற பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் காசு கொடுப்பாங்க. அது புதுமை பெண் திட்டம். பசங்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிறைய பெண்களுக்கு உயர்கல்வி வாய்ப்பு அப்படின்றது நிறைய மறுக்கப்படுது. உடனே 12th முடிச்ச உடனே கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அதுவே இந்த ஒரு 1000 ரூபாய் மந்த்லி வருது அப்படின்னா அவங்களோட படிப்பு செலவை வந்து பேரண்ட்ஸ் வந்து பயப்படாமல் ஏற்றுப்பாங்க. அப்போ பெண்களுக்கு உயர்கல்வியில் அதிகமான சேர்க்கை வந்து நடக்கும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்த திட்டம் தான் இந்த புதுமை பெண் திட்டம். அடுத்ததாக காலை உணவு திட்டம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து 600 கோடி ரூபா கவர்மெண்ட் வந்து செலவு பண்ணுறாங்க. எவ்வளோ பேர் பயனாளிகளாக இருக்காங்க அப்படின்னா 3.14 லட்சம் குழந்தைகள் வந்து பயனாளிகளாக இருக்காங்க. அடுத்ததாக தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம். இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சுய உதவிக்குழு மூலமாக கடன் சிறு தொழிலுக்கு கொடுக்குறாங்க. வேலைவாய்ப்புக்காக திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் செய்கிறாங்க. அடுத்ததாக கலைஞரின் கனவு இல்லம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து 1 லட்சம் வீடு கட்டணும் அப்படின்றது வந்து எய்மாக இருக்குது. 2030க்குள்ளே 0 குடிசைகள், அதாவது ஒரு குடிசை கூட இல்லை தமிழ்நாட்டில் அப்படின்ற நிலையை கொண்டு வரணும். குடிசை இல்லா தமிழ்நாடு அப்படின்றது தான் இந்த திட்டத்தோட நோக்கம். 1 லட்சம் வீடு கட்டணும் அப்படின்றது எய்மு. 3.500 கோடிக்கு வந்து செலவு வந்து கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்டு. அடுத்ததாக வறுமை பற்றின சில ஃபேக்ட் வந்து நம்ம எழுதுறதுக்கு தேவைப்படும் இல்லையா, அதை நான் கொடுத்துருக்கேன். மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 1.43% குறைஞ்சிருக்கு. ஓகேவா? அப்போது தமிழ்நாட்டில் வறுமையில் இருக்கிற மக்களோட எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா 1.43% அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி இது 2.2% இருந்துச்சு. அப்போது அதுலேருந்து வறுமை வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம தமிழ்நாட்டோட நல்ல வளர்ச்சிக்கான திட்டங்களில் இதை வந்து நம்ம கோட் பண்ண முடியும். அடுத்ததாக பர் கேபிட்டா இன்கம் தலா வருமானம் அப்படின்னும் பொழுது 2024-25 3.62 லட்சமாக இருக்குது. அதுவே இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா தலா வருமானம் 2.05 லட்சமாக வந்து இருக்குது. அடுத்ததாக ஸ்டேட், அதாவது நிலையான வளர்ச்சி இலக்குகள், அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து தமிழ்நாடு வந்து இந்தியாவிலே 2வது இடத்துல இருக்குது. 100க்கு 78 மார்க் வந்து தமிழ்நாடு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பாவர்ட்டி ரிடக்ஷன் வறுமை குறைப்புலையும் பசி குறைப்புலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து நல்ல தமிழ்நாடு வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? நிலையான வளர்ச்சி இலக்குகளில் பார்த்தீங்க அப்படின்னா பாவர்ட்டி ரிடக்ஷன் வறுமை ஒழிப்பு ஃபஸ்ட்டு கோலாக இருக்குது. அதுக்கப்புறம் பசி வந்து 2வது கோலாக இருக்குது. இந்த 2 கோல்லையுமே வந்து குறைக்கிறதுல தமிழ்நாடு முன்னணி இடத்துல இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஸ்டேட்டுக்குன்னு இருக்கும் இல்லையா, அந்த க்ரோத்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஜிடிபி ஸ்டேட் ஜிடிபிலையும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நான் மாற்றி எழுதியிருக்கேன். ஸ்டேட் ஜிடிபியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவிலே தமிழ்நாடு வந்து நிலையான வளர்ச்சியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 2021-22 வருஷத்துலேருந்து இப்போ வரைக்குமே 8% வளர்ச்சியோட தமிழ்நாடு வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜிடிபி வந்து மாநிலங்களில் இருக்கிற ஜிடிபிலேயே தமிழ்நாட்டோட ஜிடிபி தான் பார்த்தீங்க அப்படின்னா 2 இலக்கத்தில் வளர்ச்சியில் இருக்குது. 11%க்கு மேலே வளர்ச்சி வந்து இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நம்மளுக்கு முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய டாபிக்ஸ். ஓகேவா? இதெல்லாம் எப்படி இருக்குது, இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.